ராகி மோர் களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப்பு தயிர், புளிச்ச தயிரை கடைஞ்சி எடுத்துக்கோங்க மத்தால. இப்போ வந்து 3 கப்பு தண்ணியில் இந்த 1 கப்பு தயிரை சேர்த்துட்டு, இப்போ 4 கப்பு மோராக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் உப்பும் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 கப்பு ராகி மாவு, நான் இன்றைக்கி முளைக்கட்டின ராகி மாவு யூஸ் பண்ணுறேன். கட்டிகள் இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 4 மோர் மிளகா அதை பிச்சு சேர்த்துக்கோங்க. அடுப்பை கம்மி பண்ணிவிடுங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு, அடுப்பு நல்லா கம்மியாக இருக்கும்போது நம்ம கரைச்சி வச்சு இந்த ராகி மாவு இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே வரணும். கட்டியாகிட்டு வரும். அப்பப்போ 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் ஏற்கனவே நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 2வது ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இதே மாதிரி கிண்டிகிட்டே வாங்க. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா பேனை விட்டு ஒட்டாமல் வரும். கட்டியாகி வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த பிளேட்டில் கொட்டிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு களியாகவும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஆறின அப்புறம் பீஸ் போட்டுக்கோங்க, மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு. இப்போ மோர்களி ரெடி. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.